நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பறையன் மார்க்கன். என்ன தெரியாதவங்க இந்த குறிஞ்சி காட்டுல யாருமே இல்ல. உண்மைய சொல்லுங்க. நீங்களாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் காத்து. இவன் அப்போ எங்களை கொத்திக்கிட்டு போன ஒரு பருந்து கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நாங்க இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கான வழி தெரியாது. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. அத அப்படியே நான் நம்பணுமா? அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்ல. வா ஓடிடலாம். இனி இங்க இருக்க கூடாது. அப்போ வா போயிடலாம் காத்து. அப்போ அது அந்த பல்லஞ்சிந்தன் அவங்க ஆளுங்களும் தானே? ஆமா, அது அவங்க தான் காத்து. அது எங்கிட்ட கூட. ஐயோ டேய் ஜிந்தா, இல்ல மழை பெய்யுது, நல்ல இடியும் இடிக்குது. நீங்களாம் இந்த பக்கம் வந்து நில்லுங்களேன். வேண்டாம் வேண்டாம், மழை பெய்யறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், அப்படிதானே? ஆமா ஆமா. பொழுது சாஞ்சிருச்சு பாருங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. காத்து இன்னும் இங்க வரலையே. வர வேண்டாம், எங்கேயாவது போகட்டும். கிட்டு, யாராவது இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஆமா, அது இருக்கட்டும். நீ எப்படி உடனே கிளம்பி வந்த? அம்மா, விளையாட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பந்து வந்து என் மேல விழுந்துருச்சு. அந்த நேரத்துல கண்டன் எங்க எல்லாரையும் ஓட வச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் அக்காவையும் அப்பாவையும் காணோம். என்னங்க, அவன் சொன்னது கேட்டீங்களா? அவங்க கந்தனோட சண்டை போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கந்தன் நம்ம பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிருப்பானோ? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. கிட்டு, என்ன இது? இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நாங்க எல்லாரும் அவங்கள அந்த இடத்துல தேடி அலைஞ்சோம், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அக்கா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆ, காத்துவும் அப்புவும் வந்துட்டாங்களா? இல்லைங்க, இப்பதான் நாங்க அவங்கள தேடி போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க அவங்கள பாத்தீங்களா? யாராவது என்ன காப்பாத்துங்க. முடியலையே, என்னால முடியல. யாரோ உதவி கேட்டு கத்துறாங்களே. நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் வேண்டாம் காத்து. ஒருவேளை நம்ம தாக்க வந்த அந்த மார்க்கனா இருப்பாரு. நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அப்போ எதிரியா இருந்தாலும் ஆபத்துல இருக்கும்போது போய் உதவி செய்யணும். ஒருவேளை அது வேற யாராவது இருந்தாங்கன்னா எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, அப்பா.
உங்க 2 பேருக்கு எவ்வளவு நல்ல மனசு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க உங்க வீட்டுக்கு போக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அம்மா, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இனி அந்த லாடனோட மருந்தை தேய்ச்சாதான் இந்த வலியெல்லாம் போகும் போல இருக்கு. லாடனுங்களா? முள்ளுப்பாண்டி அண்ணனும் கீரி செல்வன் அண்ணனும் தானே? ஆமா, அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மருந்து வைக்கிறதுக்காக அடிக்கடிக்கு எங்க ஊர் வந்து போவாங்க. அப்படின்னா பிரச்சனையே இல்ல. உங்க ஊருக்கு போறதுக்கான வழி அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் நாம அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடலாம்.
அம்மா. ஐயோ, அது இங்கதான் பறந்து வருது போல. ஐயோ, அப்ப அது தீ இல்லையா? இது ஒரு பூச்சி மாதிரி இருக்கு. இப்படி கூட பூச்சி இருக்குமா என்ன? தீ உயிரோட வந்த மாதிரியே இருக்கு. நீ யாரு? பயப்படாத, நான் உன்னோட நண்பன் தான். அப்படின்னா சரி, நான் ஒரு மின்மினி பூச்சி. ஓஹோ, நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். நானும் தான். ஆமா, உன் முதுகுல என்ன நெருப்பா? இது நெருப்பில்ல, இது வெளிச்சம். எங்களால இந்த மாதிரி வெளிச்சத்தை உண்டு பண்ண முடியும். அப்படியா? நண்பா, நீ என் கையில வந்து உட்காரு. ஓ, வெளிச்சம் என்ன சுட்டுடுமா? சுடுறதுக்கு இது ஒண்ணு நெருப்பு இல்ல, இது சூடில்லாத வெளிச்சம். என் நண்பர்களை தேடி போக எனக்கு உதவி பண்றியா? நான் கூட்டத்திலிருந்து வழி தவறி இங்க வந்துட்டேன். என்னது, வழி தவறிட்டியா? ஆனா எப்படி? அதெல்லாம் சொல்றேன். ஏய் குட்டி பொண்ணே, நீயும் எங்க கூட வரியா? நாம கொஞ்ச நேரம் பறந்துட்டு வரலாம், வா. அம்மா, நானும் அவங்க கூட போகட்டுமா? அச்சச்சோ, வேண்டாம் வேண்டாம், தூரமா போயிட்டா வழி மாறி போயிடுவேன். அம்மா, நான் அவங்க கூட போகணும். இல்லடா செல்லம், பெரிய வெளிச்சம் எதையாவது நீ பாத்தீன்னா வேற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீ வழி மாறி போயிடுவப்பா. அம்மா, அவளை நாங்க பாத்துக்கிறோம். அவளையும் எங்க கூட அனுப்பி வைங்க. சரி, சீக்கிரம் திரும்பி வரணும். நான் சீக்கிரம் வந்துருவேம்மா. ஹேய், நாம அடுத்த பாதைக்கு போவோமா? 1 2 3. ஐயோ, கண்ணு தெரியலையே. நாம இப்ப எங்க இருக்கோம்? எங்களை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் என்னோட நண்பர்களை நான் பார்க்கவே இல்லை. அவங்கெல்லாம் வழி தவறி எங்கேயோ போயிருப்பாங்க. நான் பறந்து 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 இங்க வந்து சேர்ந்தேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை வயலுக்கு கூட்டிட்டு போறேன். உன்னை தேடிட்டு உன் அப்பாவும் அம்மாவும் நிச்சயமா அங்க வருவாங்க. அங்க போய் சேர இன்னும் நிறைய தூரம் பறக்கணுமா? என் முதுகுல ஏறிக்க, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் விடுறேன். பூப்பி, நீ அந்த விளக்கு பக்கத்துல போகாத. இல்ல, நான் போக மாட்டேன். நீ நண்பா, அங்க பாரு, 2 மின்மினி பூச்சிங்க இருக்கு. ஆமா, அது மின்றத பாக்கும்போது எங்க கூட்டத்தை சேர்ந்து யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹை, எங்க அப்பா, என் அம்மா. இதோ என் புள்ள இங்க இருக்கான். யாருப்பா இது? இவன் தான் என்னோட நண்பன் பூப்பி. பூப்பி தான் என்ன காப்பாத்தினா. பூபி, ரொம்ப நன்றிப்பா. என் பேச்ச நீ கேக்கல, அதான் இப்படி ஆயிடுச்சு. இனிமே நீங்க சொல்றபடியே கேட்டு நடக்கிற. பூப்பி, நான் வரட்டுமா? சரி, நாம திரும்ப பார்க்கலான்னு. பூபி, நாம அப்புறம் பார்க்கலாம். நாங்க போயிட்டு வரோம் பூப்பி.
ஒரு காட்டில் ஒட்டகமும் நரியும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒட்டகம் ஒரு வெகுளி, ஆனால் நரியோ மகா புத்திசாலி. நரி ஒரு நாள் உணவை தேடி காட்டில் திரிந்து கொண்டு இருந்தது. ஓ, எவ்வளவு கஷ்டமாக உள்ளது! நடந்து நடந்து களைத்து போய்விட்டேன். கொஞ்ச நேரம் இந்த மரநிழலில் ஓய்வெடுப்போம். அப்போது அங்கு வந்த ஒட்டகம், ஏன் நண்பனே, சோர்வுடன் இருக்கிறாய்? என்ன சொல்வது, உணவை தேடி நடந்து நடந்து சோர்ந்து விட்டேன். ஒரு அடி கூட நடக்க முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் முதுகின் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். நான் உங்களை சுமந்து செல்கிறேன். உன்மீது ஏறிக்கொள்வதா? அது மரியாதையல்ல. ஆபத்தில் உதவாவிட்டால் நண்பனாக இருப்பதில் அர்த்தம் இல்லை. நான் மெதுவாக நடக்கிறேன். என் மேல் ஏறி பலமாக பிடித்துக்கொள். ஒட்டகம் நரியை சுமந்து நடக்கத் தொடங்கியது. இந்த ஒட்டக பயணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இனி எங்கு போனாலும் இப்படியே போக வேண்டியதுதான். நடக்க வேண்டியதே இல்லை. சுகமாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி முடியும்? நரி யோசித்துக் கொண்டே வந்தது. நண்பனே, வீடு வந்து விட்டது. என்ன யோசனை? அது ஒன்றுமில்லை. எப்படி கீழே இறங்குவது என்று யோசித்தேன். அதில் என்ன பிரச்சனை? இந்த ஒட்டக பயணத்தை தொடர்வதற்கு என்ன வழி? ஒன்றும் தோன்றவில்லையே. இதுதான் வழி. கை உடைந்து விட்டதென்று அந்த முட்டாள் ஒட்டகத்திடம் சொல்லுவோம். மறுநாள் நரியை காண ஒட்டகம் வந்தது. நரியை காணவில்லையே. சரி, வீட்டிற்கு போய் பார்ப்போம். என்ன ஆச்சு நண்பனே? ஏன் படுத்திருக்கிறாய்? நேற்று இரவு உணவு தேடி போகும்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். என் கால் முறிந்து விட்டது. கடுமையான வலி. என்னால் நடக்க முடியாது. சரி, நடப்பது கஷ்டம்தான். என் மேல் ஏறிக்கொள். நரியின் திட்டம் நிறைவேற ஒட்டக பயணம் தொடங்கியது. வழியில் கரும்புடன் வரும் குரங்கிடம், இந்த கரும்பு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றின் மறுகரையில் நிறைய கரும்பு தோட்டம் உள்ளது. சீக்கிரம் போனால்தான் கரும்பு கிடைக்கும். நண்பனே, நாமும் அங்கு சென்று கரும்பு சாப்பிடலாமா? அது சரி, நாம் எப்படி ஆற்றை கடப்பது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என் முதுகை பிடித்துக் கொண்டால் போதும். நான் நீந்தி கடந்து விடுவேன். நரி கரும்பை கண்டவுடன் குதித்து ஓடியது. கால் உடைந்து விட்டது என்று சொன்னானே, என்னை ஏமாற்றி விட்டானா? வரட்டும், பார்த்து கொள்கிறேன். இருவரும் கரும்பை சாப்பிட ஆரம்பித்தனர். நண்பனே, எனக்கு வயிறு நிறைந்தால் ஊளையிட தோன்றும். ஒரு முறை ஊளையிடட்டா? வேண்டாம் வேண்டாம். தோட்டக்காரனின் நாய்கள் கேட்டால் நம்மை கண்டுபிடித்துவிடும். நான் இப்போதுதான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். அமைதியாயிரு. என்னால் ஊளையிடாமல் இருக்க முடியாது என்று சொல்லி ஊளையிட்டது. ஐயோ நாய்கள், உயிர் வேண்டுமென்றால் இங்கிருந்து ஓடிவிடு. நாய்கள் விரட்ட ஒட்டகமும் நரியும் ஓடின.
நண்பனே, என்னை மறந்து விட்டாயா? இரு, நானும் வருகிறேன். இந்த துரோகிக்கு ஒரு பாடம் கற்பிக்க இதுதான் சமயம். நண்பனே, நல்ல குளிர்ந்த நீர். மூழ்கி ஒரு குளியல் போட்டால் சுகமாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நீ மூழ்கினால் நான் ஆற்றில் விழுந்து தண்ணீர் குடித்து சாக வேண்டியதுதான். சாப்பிட்டவுடன் குளிப்பது என் வழக்கம். அதனால் என்னை மன்னித்து விடு நரியே. ஒட்டகம் நீரில் மூழ்க நரி ஆற்றில் விழுந்து உயிருக்கு போராடியது. கஷ்டப்பட்டு கரையேறியது. என்ன நண்பனே, புத்தி வந்ததா? நரி பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடியது. பிறரை ஏமாற்ற நினைத்தால் கடைசியில் ஆபத்து நமக்குதான். மகனே, ஆபத்தான விளையாட்டு இது. பானைக்குள்ளே தலை போனா வெளியே எடுக்க கஷ்டமாயிடும். ஒரு சமயம் விக்ரமன்கிற சிங்கம் ரொம்ப பசியோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தது. பசியில ரொம்ப களைச்சி போன விக்ரமன் சிங்கம் ஒரு மரத்து நிழல்ல ஓய்வெடுத்தது. ஒரு முயல் மட்டும் இந்த வழியா வந்திருந்தா என்னால ஓடி பிடிச்சு வேட்டையாட முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மரத்து நிழல்ல தூங்கிடுச்சு. அப்போ தன் பக்கத்துல பாறை விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்ட அந்த சிங்கம் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அங்க ஒரு குகைய பார்த்த சிங்கம், அட அங்க ஒரு குகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகைக்கு பக்கத்துல போச்சு. அங்க சில கால் தடங்களை பார்த்த விக்ரமன் சிங்கம், நிச்சயம் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு நினைச்சது. எப்படியும் அந்த மிருகம் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டது.
ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வெளியே வராததால அந்த விக்ரமன் சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வெளியில காத்திருந்து பிரயோஜனம் இல்ல. அதுக்கு மேல நான் பிடிக்க முயற்சி செய்யறப்போ அந்த விலங்கு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அதனால நாமளே உள்ள போய் பிடிக்கலாம் அப்படின்னு குகைக்கு உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில வாழுற குள்ள நரி அங்க வந்தது. குகைக்கு வெளியே ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கால் தடத்தை முகர்ந்து பார்த்தும் அளந்து பார்த்தும் உள்ள போயிருக்கிற மிருகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது. உள்ள போறது ஆபத்தானதுன்னு நினைச்சு வெளியிலேயே நின்று யோசனை செஞ்சது. உடனே குகைக்கு வெளியே இருந்து சத்தமா சொன்னது, ஏ குகையே, நான் வரும்போது என் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பாயே, ஏன் இப்போது அழைக்கவில்லை? நான் வந்ததை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டதும், எங்க அது சொன்னபடி கூப்பிடாம போனா நரி திரும்ப போயிடுமோன்னு நினைச்சு விக்ரமன் சிங்கம் உள்ள இருந்து சத்தமான குரல்ல, நீ வந்ததை நான் பார்த்தேன், பயப்படாமல் உள்ளே வா நரியே அப்படின்னு சொன்னதும், ஆஹா, இது சிங்கத்தோட குரலாச்சேன்னு நரி தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுச்சு. பாத்தீங்களா நரியோட தந்திரத்தை?